நாங்கள் வந்துட்டு சின்ன வயசில் இருக்கும்போது மேக்ஸிமம் கடையில் இருந்து பஜ்ஜி அதெல்லாம் வாங்கினதில்ல. எங்கள் அம்மா எப்போவாவது செய்து கொடுப்பாங்க, அதை தான் சாப்பிட்றது. ஆனால் அந்த பஜ்ஜி வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபியாக தான் இருக்கும். அதில் வந்து கடலை மாவு இருக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக உப்பு இருக்கும். இவ்வளோ தாங்க இருக்கும். இந்த ரெண்டே பொருளை வச்சு எங்கள் அம்மா பஜ்ஜி போட்டு தருவாங்க. ஆனால் டேஸ்ட்டு அவ்வளோ நல்லா இருக்கும். ஆனா, இப்பல்லாம் பஜ்ஜி மாவுல வந்து கலர் பொடி சேர்க்குறாங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் அரிசி மாவு எல்லாமே சேர்க்குறாங்க. நானும் எங்க அம்மா செய்த மாதிரியே தான் இதில பஜ்ஜி செய்திருக்கேன். ஆனா, இப்போ உள்ள காலத்துக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்கேன். இதில பார்த்தீங்கன்னா, ஒரு 1 1/2 கப் அளவு கடலை மாவு எடுத்திருக்கேன். காரத்துக்கு ஏத்த மாரி மிளகாய் தூள், கொஞ்சமா மஞ்சள் தூள், வீட்லயே ரெடி பண்ணுன கரம் மசாலா, உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். இவ்வளோத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூடலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்ல ஒரு தோசை மாவு பேட்டருக்கு ரெடி பண்ணி எடுத்துட வேண்டியதான். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. ஆக்சுவலாக எனக்கு வந்துட்டு நல்லா கிறிஸ்பியாக இருக்கிற பஜ்ஜியை விட சாஃப்டாக சூடாக இருக்கிற பஜ்ஜி தான் ரொம்ப பிடிக்கும். கிறிஸ்பியாக இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம் அதில் நிறைய அரிசி மாவு சேர்த்துருக்காங்கன்னே. பஜ்ஜி வந்து கடலை மாவு நல்ல சூப்பர் குவாலிட்டி கடலை மாவில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வெளியே எங்கேயாச்சும் கிளம்பணும்னு பிளான் பண்ணியிருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். வீட்டில் ஃபஸ்ட்டாக ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த லாஸ்ட் மினிட்ல கடகடன்னு கிளம்பிருவாங்க. கிளம்பிக்கிட்டு நம்மளுக்கு ஒரு ப்ரெஷர் குடுப்பாங்க பாருங்க. "கிளம்பிட்டியா? ரெடி ஆயிட்டியா? முடிஞ்சுட்டா?" அப்படி இப்படின்னு. ஆனா நம்ம வந்துட்டு நம்ம மட்டும் ரெடி ஆகுறதில்ல. நம்ம பிள்ளைக்கு உள்ள பொருட்கள் எல்லாம் தேவையானதெல்லாம் எடுத்து வச்சு, அவங்களையும் கிளம்ப வச்சு, நம்மளும் ரெடி ஆகுறதுக்குள்ள வீட்டுக்குள்ள ஒரு பிரணயமே வெடிச்சிரும். "இவ்ளோ லேட் பண்ற, இவ்ளோ லேட் பண்றன்னு" சொல்லிட்டு போக வேண்டிய பிளானே கேன்சல் ஆகிரும். கிளம்பிட்டியா கிளம்பிட்டியான்னு கேட்குற டைமில் ஒய்ஃப்க்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுனா, கிளம்பி போகிற இடத்துல நல்லா ஹாப்பியாக போயிட்டு வரலாம்ல. எத்தனை பேர் வீட்டில் இந்த மாதிரி நடக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பஜ்ஜி வந்து பொரிக்கும்போது அந்த எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணுங்க. நல்லா சூடாக இருந்தால் மட்டும்தான் அந்த பஜ்ஜி வந்து நல்லா பொங்கி உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும். ஆயில் வந்துட்டு சூடாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம போடும்போது பஜ்ஜி வந்து ஃப்ளாட்டாக ஆகிரும். அப்படி ஆகாமல் இருக்கணும்னா நல்லா சூடான ஆயிலில் போட்டு எடுங்க. இந்த மாதிரி பெர்ஃபெக்டாக உங்களுக்கு ரெடியாகி கிடைக்கும். இது கூடால அரிசி மாவெல்லாம் தேவையே இல்லைங்க. இது கூடால ஜஸ்ட் ஒரு கப் காஃபி இல்லைனா டீ, அதுக்கப்புறம் வந்துட்டு சட்னி, கண்டிப்பாக தேங்காய் சட்னி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த பஜ்ஜியை சாப்பிட்ட மாதிரியே இருக்குங்க. ஒருக்கா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன். அதுக்கப்புறம் கடையில் போய் வாங்கவே மாட்டீங்க. இவ்வளோ சிம்பிளான ரெசிபியாக இருக்க எப்படி இருக்கும்ன்ட்டெல்லாம் நினைக்க வேண்டாம். ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும். உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்கு கிளம்பும்போது ஹெல்ப் பண்ணுவாங்களா இல்லையான்னு கண்டிப்பாக சொல்லுங்கள்.